Girias, இது நம்ம ஃபேமிலி. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலேருந்தே நீங்கள் இருக்கீங்க அதிமுகவில். அப்போ இருந்த அதிமுகவுக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்னாலே ஒன்றுபட்ட அதிமுக, இந்த அதிமுகவிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டத்திட்ட விதிகளை வகுக்கின்ற பொழுது எந்த கட்சியாலும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்தார்கள். கட்சியினுடைய முழு அதிகாரம் பெற்ற தலைமை பொதுச் செயலாளர் பதவி. இந்த பதவிக்கு வருபவர்கள் தொண்டனாக இருக்க வேண்டும், அவர் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த விதியை எவரும் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்று எழுதி வைத்து பதிவு செய்து போயிருக்கிறார். காலத்தினுடைய கோலம் தனிப்பட்ட ஒருவருக்காக பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அம்மா மறைவுக்கு பிறகு அதுக்கு பிறகு இருவர் ஒருங்கிணைப்பாளரானார்கள். அவர் காலத்திலே ஆட்சி போன்றது கட்சி வளரவில்லை. இல்லை, சசிகலாவை பொதுச் செயலாளராக ஆக்கிற முடிவு தொண்டர்கள் தான் எடுத்தாங்களா? இல்லையே, தலைமையிலே சிலரோடு எடுத்த முடிவு தானே. சிலர் மட்டுமே அவர்களால் ஆதாயம் பெற்றவர்கள் மட்டுமே எடுத்த முடிவு அது. இப்போ மோடியா லேடியான்னு கேட்டு தேர்தலை சந்திச்ச காலம் போய் இப்போ இருக்கிற நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம்? தவறு எவர் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பாஜகவோட கூட்டணி வைத்தது தவறல்ல. கூட்டணி என்ற பெயராலே நம்மை அடக்கி ஆளுவது, நிர்பந்தம் செய்வது எனக்கு பொருந்தாது. இந்த ஓபிஎஸ்க்கு பக்கபலமாக இருந்தீங்க நீங்கள். இப்போ இதனால் அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுலேருந்து பின்வாங்கிடுவீங்களா? ஆதரவில் பின்வாங்குவது அல்ல, என்னுடைய உரிமையை நான் அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்க, இரட்டை இலை சின்னத்திலே முடக்க வேணும் என்று தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுக்கிறோம். ராமநாதபுரத்திலே போட்டியிடுகிறார் சுயேட்சை சின்னத்திலே. திட்டமிட்டு ஒரே ஒரு தொகுதியை மட்டும் கொடுத்து விட்டு பாஜக ஒதுக்கிக் கொள்ளுகிறார் சொன்னால் 3 சீட்டை பெற்ற கட்சியை விட ஓபிஎஸ் அணி குறைந்து போய்விடவில்லை. ஒரே சீட்டு. ஏன் நான் எதையும் கிளைம் பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறத வச்சு எனக்கு ஒரு கேள்வி தோணுது. அவருக்கு பக்கபலமாக இருந்தீங்க, இருக்கேன். இப்போ யாருக்கு அவர் செஞ்சாலும் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் அவங்ககிட்ட ஆலோசித்து எடுக்கிறது இல்லையா? ஆலோசித்து எடுத்தாலும் என்னுடைய கருத்தை துணிந்து சொல்வேன். ஏற்றுக்குன்னா ஏற்றுக்க, இல்லாட்டி நம்மளை ஆளவிடுங்க. எடுத்த முடிவுகள்லாம் உங்ககிட்ட ஆலோசனை நடத்தலையா? இல்லை சார், அதாவது 2 விஷயம் ஒன்று புரியணும். எப்போதுமே தலைமையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களாக ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு திணிக்கக்கூடாது. அந்த முடிவை பலர் கூடி ஒன்று கூடி எடுக்க வேண்டும். அதான் டெமோக்ரஸி. இந்த கூட்டணியில் நாங்கள் ஒன்று தான் கேட்டோம், பாஜகவா 2 கொடுத்தாங்க அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னார். அந்த ஒன்று கூட கொடுக்காத பட்சத்தில் அதை பற்றின வருத்தத்தை ஏதாவது உங்ககிட்ட தெரிவிச்சாரா? 16 இடங்கள் கேட்டோம், கொடுக்கப்பட்டது 1. என்னால் ஒத்துப்போக முடியவில்லை. இதில் இதுதான் உண்மை. இல்லை, அதான் இப்படி ஆனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் உங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது பேசினாரா, வருத்தத்தை தெரிவிச்சாரா? அதாவது செய்ய வேண்டிய செய்துவிட்டு வருத்தம் தெரிவிப்பதில் என்ன இருக்கிறது? பம்பரத்தை நிறுத்தப்பட்டது, தேர்தல் ஆணையம் நிறுத்தப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? ஒரே இடத்தில் போட்டியிட்ட காரணம். சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் 2 குக்கரில் விசில் அடிக்க விடுறாரு. அப்போ 2 இடம் இங்கே இருக்குது, அதனால் விசில் அடிக்குது. இப்போ பாஜக பற்றி கேட்குறேன். டிடிவி தினகரன் அளவுக்கு கூட ஓபிஎஸ்ஸால் பலன் கிடைக்காது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்களா? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். அன்புள்ள Girias, இது நம்ம ஃபேமிலி.